பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து வெளியே துரத்துனா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், அரெஸ்ட் பண்ணணுங்கிற நான். இப்ப என்ன மாதிரி தனிச்சையா வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்து ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் மந்த்லி 5,000 கொடுக்கணும். முதல் தேவையை இருப்பிடம், அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது சாப்பாடு, உடுத்த உடை. இந்த 3 விஷயமே அங்க நிவர்த்தி ஆகாத போதுதான் ஒரு திருநங்கை வந்து சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு திரும்பவும் வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க்க கையில எடுக்கிறாங்க, அந்த சிஸ்டத்துக்குள்ள போறாங்க. இவங்களும் ஒரு விதமா வளர்றாங்க. திரும்பவும் சமூகத்துல ஒரு பிரச்சனை, திரும்பவும் நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும். இளம் திருநங்கைகள் இப்ப மாறுறவங்களுக்கும் சரி மாறினவங்களுக்கும் சரி இன்னும் கூட டைம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து சலுகைகள் மட்டுமே தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கா. ஐ எம் வெரி ஹாப்பி அபௌட் இட். ஆனா இருந்தாலுமே எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வேணும். துணை முதல்வர் அப்படிங்கிற தாண்டி ஒரு அண்ணனா இது ஒரு ரிக்வெஸ்ட், எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு உதவி செய்ய நினைச்சீங்கன்னா இந்த மாறினவங்களெல்லாம் விட்டுருங்க. இப்போ அரசாங்கம் கையை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கையை பிடிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? வந்து பெற்றோர்கள் துரத்திட்ட உடனே அவங்க ஏன் துரத்துறாங்க? கட்டாயமா அவங்க வந்து இந்த பிள்ளைகளை வளர்த்துதான் ஆகணும்னு அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கணும், கேஸ் போடணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல அந்த கையை பிடிக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? கையை பிடிக்கிற விதமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை 18 வயசுக்கு மேல இல்லைன்னா இவங்க குறிப்பிடுற ஒரு வயசுக்கு மேல வந்து பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து வெளியே துரத்துனா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும், அரெஸ்ட் பண்ணணுங்கிற நான். அதெல்லாம் கடுமையாக்கப்படணும், அரெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். இப்ப வெளியே துரத்துறதுனாலதானே இவ்வளவு தூரம் சமூகத்துல வந்து எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்போ கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா சட்டங்கள் கடுமையா அவங்களுக்கு கொண்டு வரணும். இந்த தமிழக அரசு அதுல வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணணும். ஏன்னா அடிப்படை பிரச்சனை அங்கதான். பேரண்ட்ஸ் வெளியே துரத்துறதுனால தானே இவ்வளவு தூரம் நடக்குது. சோ பேரண்ட்ஸ் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா தண்டிக்கணும். சரிங்களா? வெளியே துரத்துற பேரண்ட்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படியே வெளியே துரத்தியாச்சு, பேரண்ட்ஸ் ஏத்துக்கல, என்ன பண்ண போறீங்க? அன்பு இல்லங்கள் கட்டுங்க, அன்பு இல்லங்கள் கட்டுங்க. திருநர் குழந்தைகள் வந்து வெளியே வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள, இந்த நாயக் சிஸ்டத்துல வந்து கரெக்ட் ஆகுறதுக்கு பதிலா நீங்க வந்து அன்பு இல்லங்கள் கட்டுங்க, ஹாஸ்டல்ஸ் கொடுங்க. ஹாஸ்டல்ஸ் கொடுத்து அந்த பேரண்ட்ஸே சொல்லுங்க, நாங்க வந்து இங்க வந்து பாத்துப்போம், உங்க குழந்தை இது பண்ணிப்போம், நீங்க ஒரி பண்ண வேண்டாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த சமூகத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், ஃபுல் செலவு எடுத்து நாங்க பாத்துக்கிறோம்னு ஒரு ஹாஸ்டல் கட்டுங்க. எவ்வளவு செலவாயிர போகுது சொல்லுங்க? ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு செலவாயிர போகுது? அரசுக்கு கீழே கொண்டு வாங்க அந்த ஹாஸ்டல்ஸ்ங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடலாம், இந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த இடவசதி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அரசாங்கம் வந்து கண்டிப்பா வந்து தனி இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கணும். எங்களை வந்து தனி பாலினமா கருதி தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து இடமும் கிடைச்சிருது, தங்குறதுக்கு ஃபுட்டும் கிடைச்சிருச்சு, பிளஸ் வந்து உடுத்த உடையும் கிடைச்சிருச்சா. அப்ப நாலாவது என்ன பண்ணி எஜுகேஷன் அங்கிருந்தே படிக்கட்டும். இது கனவுன்னு கூட சொல்லலாம். இது வந்து நடக்குமா அப்படின்னா வந்து இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு என்னோட தரப்புல இருந்து சொல்றேன். அப்ப அந்த ஹாஸ்டல்ல இருந்து படிக்கட்டும், படிச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க வேண்டாம். சரி ஓகே, கௌரவ பிரச்சனை விட்டுருங்க, ஏதோ ஒண்ணு நீங்க அந்த குழந்தைய உங்ககிட்ட விட்டாலும் நீங்க கொண்டுருவீங்க, வச்சிருவீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, ஒரு சில பேர் வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த வந்து அந்த புரிதலை வந்து ஏத்துக்கிட்டவும் செய்யறாங்க வச்சுக்கோங்க. அதை மீறி வர குழந்தைங்களை நீங்க வந்து ஷெல்டர் பண்ணுங்க, ஷெல்டர் கொண்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, படிக்கக்கூடிய திருநங்கைகள், பேரண்ட்ஸோட தங்கி படிக்கிறாங்க பாத்தீங்களா திருநங்கைகள், இப்ப என்ன மாதிரி தனிச்சையா வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்து ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் மந்த்லி 5,000 கொடுக்கணும். ஒரு பாக்கெட் மணி கொடுக்கலாம், ஒரு ஸ்காலர்ஷிப் மணி கொடுக்கலாம். நல்லா ஒண்ணு அரசாங்கம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீங்க எஜுகேஷன் கொடுக்குறீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி அபௌட் இட். சரிங்களா? ரெண்டாவது, நீங்க கூடிய விரைவில் தனி இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்க, நம்பிக்கை இருக்குது. கொடுக்கல அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வந்து சமூகத்துல மாற்றம் எதிர்பார்க்கணும். நீங்க எதிர்பார்க்க கூடாது, ஐயோ இந்த மாற்றம் எல்லாம் வரணும், பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் தான் போறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் மாற்றம் வரணும், போலீஸ் சமாளிக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நிறைய வந்து குற்ற செயல்கள் நடக்குன்னு சொல்றீங்களே, அதை வந்து நீங்க வந்து தனி இடஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்காம அதை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு துளி அளவு கூட உரிமையே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்ப அரசாங்கம் என்ன கொண்டு வந்திருக்குது? எஜுகேஷனுக்கு சப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன பண்றீங்க? கல்வி கட்டணம் எல்லாத்தையுமே முழுசா ஏத்துக்கிறீங்க. ஓகே, வெரி ஹாப்பி அபௌட் இட்.
சரிங்களா? சோ ஹாஸ்டல், எந்த ஹாஸ்டல்ல தங்கினாலும் அந்த செலவினங்கள் வந்து ஹாஸ்டல் தங்குறப்போ வந்து ஒரு முழுசா சேஞ்ச் ஆன ஒரு திருநங்கை தான். பட் அங்க போயிட்டு சர்ஜரி பண்ணாத ஒரு திருநங்கை வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சேர்ந்து வாழ்றப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்ல நீ வந்து நான் ஆபரேட்டட், நீ பையன் தான் அப்படிங்கிற ஒரு இழிவான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்களை கொடுமைப்படுத்துவாங்க, வைப்பாங்க, புள்ளி பண்ணுவாங்க, இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஃபுல்லா சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு ஒரு உமன் லுக் வந்தவங்க தான் மேபி ஹாஸ்டல்லாம் செட் ஆகும் அந்த இதெல்லாம். சரிங்களா? சோ எஜுகேஷன் ஃப்ரீ பண்றீங்க, நீங்க எல்லாமே ஃப்ரீ பண்றீங்க. ஆனா பின்னாடி என்ன பிரச்சனைங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை? திருநங்கைகள் வந்து தங்களோட பெற்றோர்களை வெளியே கொண்டு வர, பெற்றோர்களால வெளியே துரத்தப்படும் பொழுது அவங்களுக்கு முதல் தேவையை இருப்பிடம். அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது சாப்பாடு, உடுத்த உடை. இந்த 3 விஷயமே அங்க நிவர்த்தி ஆகாத போதுதான் ஒரு திருநங்கை வந்து சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு திரும்பவும் வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க்க கையில எடுக்கிறாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள போறாங்க. இவங்களும் ஒரு விதமா வளர்றாங்க. திரும்பவும் சமூகத்துல ஒரு பிரச்சனை, திரும்பவும் நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும், திரும்பவும் ஒருத்தவங்க வந்து போர்க்கொடி தூக்கணும், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப அடிப்படை விஷயங்களை நீங்க சரி செய்யணும். பெற்றோர்களை இழந்து வர்ற ஒரு குழந்தைக்கு தங்க இடமும் உடுத்த உடையும் சாப்பாடு கொடுத்தாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மந்த்லி 5,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து சமூக நலத்துறையில வந்து வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. சரிங்களா? வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய திருநங்கைகளை வந்து நம்ம என்னன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்ப மந்த்லி அவங்களுக்கு 5,000 ஸ்காலர்ஷிப் கொடுத்தா அப்படின்னா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். படிப்பை முடிக்கிற தட்டிக்கும் ஃபுட் ஏதோ பாத்துக்கிறாங்க, ஏதோ ரெண்ட் இருந்து ஏதோ ஒரு வழி பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கணும் அரசாங்கம். அதையும் நான் எதிர்பார்க்கிறேன். அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்கணும். இன்னொன்னு வந்து என்ன பண்ணணும் அரசாங்கம் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து பாதிக்கப்பட்டு வர்றவங்களோட கேஸ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். கேஸ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்ம போய் ஒரு கேஸ் கொடுத்தோம்னா இவங்க ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி இது பண்ணிடுவாங்க. சோ பாதிக்கப்பட்டவர்களோட பக்கம் வந்து இந்த அரசாங்கம் இருக்கணும். அரசாங்கம் இந்த சென்ஸ் அதோட அங்கமா இருக்கிற இந்த காவல்துறையும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இவங்களை பாதுகாக்கணும், பொதுமக்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க மேம். இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இருக்கு அப்படின்னு இளம் திருநங்கைகளா வரக்கூடிய அனைத்து பேருக்குமே தெரியும். ஆனா எல்லாமே தெரிஞ்சு கூட எந்த ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஒரு சமூகத்துக்குள்ள நுழையிறாங்க மேம். அவங்களோட எதிர்பார்ப்பு ஒண்ணுதான், அவங்க வந்து பொண்ணா மாறணும், தன்னோட உடலை மாத்திக்கணும், லாங்க ஹேர் வளர்த்துக்கணும், நல்லா வந்து புடவை கட்டிக்கணும், நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், தன்னை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நயத்தோட பெண்ணா வந்து பாவிக்க நினைக்கிறாங்களோ அதை வந்து இந்த சமூகத்துக்கிட்ட வெளிப்படுத்த நினைப்பாங்க. அவங்களோட உடல்லையும் வெளிப்படுத்த நினைப்பாங்க. அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டியை உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய விஷயமே. அதை அவங்க பண்ணும்போது என்ன ஆயிருது அப்படின்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அவங்களுக்கு. சரிங்களா? மீதி என்ன பண்ணணும், வாழ்வாதாரத்தை பார்க்கணும். சோ அவங்களுடைய எதிர்பார்ப்பே வந்து பெண்ணா வாழணும், அவ்வளவுதான். எந்தவித தொந்தரவு இல்லாம பெண்ணா வாழணும். அப்ப இந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வர இளம் திருநங்கைகளுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எங்க அம்மா பொண்ணா இருக்காங்க, எங்க அக்கா இருக்காங்க, நான் எவ்வளவோ பெண்களை பார்த்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன், எத்தனை பேர் அவங்களோட வாழ்க்கை முழுக்க பெண்ணாவே வாழ்றது அவங்க வாழ்க்கை இல்லையே. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, டெய்லியும் புடவை கட்டுறது, டெய்லி வந்து ஹேர் மெயின்டைன், டெய்லி இதேதான் வாழ்க்கையா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, இந்த மீடியா லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த குழந்தைகளோட ஒரு அதிகபட்ச ஆசையை வந்து இந்த பெண்ணா வாழணுங்கிறதுலயே அடக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் தாண்டி ஒரு வெளி உலகத்தை பார்க்கலான்னு பார்த்தா இவங்க வந்து திரும்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள போய் நுழைஞ்சிடறாங்க. அப்ப இந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி வல்னரபிளா இருக்கிறதுனால அவங்களால வெளி உலகத்துல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்க முடியல. அப்ப இந்த திருநங்கைகளுக்கு நான் வந்து இனிமேல் மாறப்போற திருநங்கைகளா இருக்கட்டும், தன்னை பெண்ணா உணர்ந்து, உண்மையிலே தன்னை பெண்ணா உணர்ந்து பெண்ணா பாவிச்சு பெண்ணாவே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? 3வது வீட்டுக்காரனுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்னவா வாழன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு யாரு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் முக்கியம்? பேரண்ட்ஸ். உட்கார வைங்க, பக்கத்துல உட்கார வைங்க, சொல்லுங்க என் மனசுக்குள்ள இப்படி இருக்குது, எனக்கு வாழணும்னு தோணுது, இப்படித்தான் எனக்கு வாழணும்னு தோணுது. ஆனா கண்டிப்பா நான் வந்து சமூகத்துல இருக்கிற மத்தவங்க மாதிரி ஒரு சில தவறான எடுத்துக்காட்டு மாதிரி நான் வாழ்ந்துட மாட்டேன். நானும் படிக்கிறேன், இந்த சமூகத்துல காமிங்க, போலீஸ் போட்ட காமிங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காங்களே காமிங்க,
யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா காமிங்க, இவங்கள மாதிரி நானும் வரப்போறேன், என்னோட ஆசை இதுதான், என்னை வெளியே துரத்தி நீங்க வந்து நாளோட ஒன்னா 5 என்னை மாத்திராதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், சமூகத்துல இவ்வளவு தூரம் பாதுகாப்பற்ற நிலைமையெல்லாம் இருக்குது, நான் வெளியே போனேன் அப்படின்னா என் ஆண்கள் வந்து இந்த பாலியல் தொந்தரவு கொடுத்து என்னோட மனநிலையை மாத்துவாங்க, என்னோட உடம்பு வீணா போயிடும், நான் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது நோய் கூட வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, என்னால வசூல் பண்ண முடியல, நீங்க பாராட்டி சீராட்டி தொட்டில் ஆட்டி வளர்த்த ஒரு உங்களோட குழந்தை வந்து நான் தெருவா போய் 4 பேர்ட்ட பிச்சை எடுக்கணுமா, 4 பேர் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்லி புரிய வைங்க. அதுதான் நான் வந்து இனிமேல் மாற வர்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். யாரு உங்க பேரண்ட்ஸ் தாங்க முக்கியம். நீங்க வந்து 3வது மனுஷங்க கிட்ட போயிட்டு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? நான் அப்படித்தான், நான் வந்து என்னோட பேரண்ட்ஸை தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கணும் ஆசை, அதை மீறி தான் அவங்க வந்து இல்ல வேணாம் இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுங்க. 2வது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சும்மா 24 மணி நேரமும் வந்து பொண்ணாவே வாழ்றது மட்டும் எய்ம் வச்சுக்காதீங்க. உங்க அக்காவை பாருங்க, உங்க கூடவே இருந்து வாழ்ற ஒரு அக்காவை பாருங்க, வாழ்வாங்க வளர்வாங்க. இன்னைக்கு பெண் சுதந்திரம்ங்கிறது முழுக்க கிடைச்சிருச்சுன்னு உங்களை கேட்டா நீங்க ஆண் சொல்வீங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு பெண்ணா பிறந்து வாழ்ந்து வளர்ந்து ஒரு 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 வேலைக்கு போய் படிச்சு ஒரு பெரிய லெவல்ல வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து அங்க ஒரு மாமனார் மாமியாரை சரி பண்ணி குழந்தைகளை வந்து எவ்வளவு விஷயங்களை அண்டர்கோ பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன பாலினம் அப்படின்னே வந்து புதுசா இருக்கு, இது இவங்க யாரு அப்படின்னே தெரியாதவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்ணாவே வாழன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சாக்ரிஃபைஸ்? உங்க அக்கா எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, உங்க அம்மா எப்படி வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அது மாதிரி ஆடுறதோ பாடுறதோ எல்லாத்தையும் அறவே விடணுமே. அப்ப பாருங்க, உங்க வீட்லயே உங்க அம்மா இருக்காங்க, உங்க அக்கா இருக்காங்க, பொண்ணா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பெண்ணாவே 24 மணி நேரம் நான் வாழுவேன் அப்படின்னா உன்னோட எய்ம் என்ன? சரி, ஓகே, நீ பொண்ணா இப்ப மாறலாம், 25 வயசுல மாறலாம், 40 வயசுல மாறலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் 50-60+ எல்லாம் மாறினவங்க எல்லாம் நான் பாக்குறேன் சோசியல் மீடியால. அது எப்ப வேணாலும் மாறலாம். பட் வாழ்க்கையில இலக்கே இல்லாம எப்படி? பொண்ணா வாழ்றதுங்கிறது ஒரு இலக்கா? நீ நிறைய விஷயங்கள் போகணும். உன்னோட அக்காவை எடுத்துக்கோ, என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு போவாங்க, படிப்பாங்க, கொள்வாங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ நீ வந்து ஆண் பையனாவும் இருந்து உங்க வீட்டுல சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது, பெண்ணா வாழ்ந்து உன்னை வந்து அழகா காமிச்சுக்கிற விதம் இருக்கு. இதை நீ எப்படி கொண்டு போற அப்படிங்கறதும் இருக்குது. அப்ப இதுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? உன்னோட பேரண்ட்ஸ். அப்ப பேரண்ட்ஸை புரிதல் பண்ணு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஒரு பெண்ணோ நான் வந்து என்கிட்ட இவ்வளவு அழகான அங்கங்கள் இருக்குது, நான் என்கிட்ட இவ்வளவு அழகான மேனிகள் இருக்குது அப்படி சொல்லி சும்மா காமிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அவ போடுற ஆடையில அது அழகா வெளிப்படுதுன்னா அது ஒரு விஷயம். அது அழகா வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு விஷயம். மாடர்ன் ட்ரெஸ் போடுறீங்களா, அழகா வெளிப்படுத்துறது. ஒவ்வொரு உடைக்கும் இந்த மாதிரியான உடல் பாகங்கள் தெரிஞ்சா அது ஒரு அழகுன்னு இருக்குல்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சாரில பாத்தீங்கன்னா இடுப்பு மடிப்பு தெரியுமா, அது ஒரு அழகான விஷயம். சரிங்களா? நீ சர்ஜரி பண்ணிட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி வெளியே காமிச்சா அப்ப என்னன்னு இருக்குது? திரும்பவும் நான் சொல்றேன், அப்பா அம்மா வளர்றீங்க, உங்களோட அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி வளர்ந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ஒண்ணு நீங்க அப்படி வாழ நினைச்சீங்களா, யாரை இழக்கக்கூடும் அப்படின்னா பேரண்ட்ஸ் இழக்கக்கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்ப மாறுற இளம் திருநங்கைகளோட அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா சொல்வேன், டக்குன்னு மாறணும், மாறிட்டு அழகா வந்து ஒரு உடலை வந்து செதுக்கிக்கணும், அழகா மாறிடணும், ஒரு பையனை பார்க்கணும், ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இது எங்கேயாவது அடுக்குமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உமன் ஷுட் பி ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட்ல. சரிங்களா? அதை பத்தி நம்ம பேசணும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான மாற்றுப்பாலின குழந்தைகள் வந்து வாழணும், லவ் பண்ணணும், வாழணும், பொண்ணை மாறணும், லவ் பண்ணணும், கல்யாணம் முடிக்கணும் ஒரு எய்மா வச்சுக்கலாமா? சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இளம் திருநங்கைகள் இப்ப மாறுறவங்களுக்கும் சரி மாறினவங்களுக்கும் சரி இன்னும் கூட டைம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. நீங்க நம்ம எல்லாம் ஃப்ரண்ட் லைன் இருக்கோம். நாம சொன்ன மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா இந்த சொசைட்டில மாற பின்னாடி நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எக்ஸாம்பிளா வாழ்றீங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களா, வாழணும்னு நினைக்கிறீங்களா, பொண்ணா உங்களை அலங்கரிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நேர்த்தியான வழியை கடைபிடிங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அவங்கதான் முக்கியம். ஏத்துக்கலையா, எந்த மாதிரி உங்களை நேர்த்தியா கொண்டு போறீங்க அதை பண்ணுங்க. இன்னொன்னு என்ன, படிங்க. நீ நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கலையா, உடனே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க படிச்சவங்க தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் படிச்சவங்க எத்தனை பேர் என்ன விஷயங்கள் பண்ணாலுமே அது நாகரிகமா தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? படிக்கட்டும், ஸ்கூலுக்கு போய் படிக்கட்டும். என்னோட ஆசை அதுதான், ஸ்கூலுக்கு போய் படிங்க, திருநங்கையா மாறி படிங்க, காலேஜ்ல போய் படிங்க, ஒரு புரிதலா இருக்கட்டும் அந்தந்த காலேஜ்ல.
இதெல்லாம் ஏன் கையில எடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வெளிப்படுத்தி அப்படி ஆடுறது இப்படி ஆடுறது, என்ன முடிய வளர்த்துக்கிறது, என்ன வந்து உங்களுக்கு ஈக்குவலா உங்களோட ஃப்ரெண்டு பொண்ணா மாதிரி முடி வளர்த்துட்டுனா அவளை காம்படிஷனா மாத்துறது, இதெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பிராக்டிக்கலா யோசிங்க. நீங்க காலேஜ் போகணும், அங்க பல பெண்கள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து படிக்கிற அனுபவமே தனி. பொண்ணா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. அங்க வர ஃபேர்வெல்ல நீங்க கலந்துக்கோங்க, ஒரு டான்ஸ் ஆடுங்க, அதுவும் ஒரு அழகான விஷயம். கார்ப்பரேட் போங்க, அங்க உங்களுக்கு ஒரு 5 lakhs இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சர்ஜரி விஷயத்துக்குலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். பொண்ணா வாழலாம், அழகா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் துறையில முன்னேறி ஒரு படிச்ச திருநங்கையா பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி ஆதரவற்று வர இளம் திருநங்கைகளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க மேம்? நான் வந்து உதவிகள் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜமாத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து உதவிகள் கேட்பாங்க. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க கூட போய் இருந்திருக்கேன், அவங்கள கைட் பண்ணியிருக்கேன், எந்த ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கைட் பண்ணியிருக்கேன். தென் வந்து காலேஜஸ் சேர்த்து விடுறது, இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ரீசெண்டா நம்ம வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு 15 days லவ், இன்ஸ்டாகிராம் லவ். ஸோ நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன், இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே எதுக்கு தொல்லை, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டாங்க. நான் அனுப்புனேன். அந்த பொண்ணு எகெயின் வந்து திரும்ப ஜமாத்து சிஸ்டத்தில் போய் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது நான் எப்படி இதை பார்ப்பேன் தெரியுமா? அங்கேயுமே அந்த பொண்ணு செல்ஃபிஷாக தான் இருக்குது. புரியுதுங்களா? காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 15 days ஆஃப் இன்ஸ்டாகிராம் லவ்வை நான் ஆதரிப்பேனா? ஆதரிக்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க? ஆதரிப்பாங்க. ஏன் ஆதரிப்பாங்க? ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு ஆட்கள் எண்ணிக்கை தேவை. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு எங்க உங்களோட அந்த அந்த ஜமாத்து சிஸ்டத்துல அந்த நாயக்குகள்ல ஒரு ஆள் இருக்காங்க, நாயக்கு சிஸ்டத்துல ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இருக்குங்கிற ஒரு இது. சரிங்களா? அதன் மூலமா வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல வந்து வேற எந்த வழியில விட்டு சம்பாதிக்கிறதோ அது நம்மளுக்கு தெரியாது என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றேன் அப்படின்னா, எஜுகேஷன் சம்மந்தம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்க இருந்து படிக்கிறாங்க கொள்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து புரிதலை ஏற்படுத்தி இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா அவங்களோட கைகோர்ப்பு விதமா சேர்ந்து அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தான் அரசாங்கம் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு 2-3 பேரை வச்சு வாழ்ந்ததுனால எனக்கு தெரியும் இந்த குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு. நான் ஒரு சேட் ரியாலிட்டி ஒன்று சொல்றேன், நல்லா யோசிங்களேன். மூத்த திருநங்கைகளா இருக்கட்டும், இல்ல இந்த அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ற யாரா இருக்கட்டும், நான் ஒன்று சொல்லவா, சேட் ரியாலிட்டி இந்த கம்யூனிட்டியில. ஒரு குழந்தை அப்பா அம்மா பேச்ச கேட்காம, அப்பா அம்மா இங்க இருந்து படிச்சு நீ பொறுமையா மாறுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பா அம்மா பேச்ச கேட்காம, அப்பா அம்மா வந்து எவ்வளவு நல்லது சொன்னாலும் காதுல வாங்கிக்காம தான் அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு எட்டி உதைச்சிட்டு உங்ககிட்ட வந்திருக்கு, இல்ல என்கிட்ட வந்திருக்கு. அப்பா அம்மா பேச்சையே கேட்காத, அப்பா அம்மாவோட ஆலோசனைகளே காதுல வாங்காத ஒரு குழந்தை நான் நேத்து வந்த ஒருத்தவங்களை அம்மான்னு ஏத்துக்கிறோமா? அவங்க சொன்னதை கேட்குமா? கிடையாது, முடியவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் அரவணைப்பையும் அந்த இடத்துல உதறி தள்ளியாச்சு. அப்புறம் எப்படி இங்க வந்து ஒன்னு அம்மா இது அம்மா பொண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்ல செட் ஆகாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போற வரைக்கும் போகும்போது அடி நொறுக்கி எழுதி அனுப்புறது, இல்ல அப்படின்னா பணத்தை பிடிங்கிட்டு அனுப்புறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல நிறைய இருக்குது. சோ முடிஞ்ச அளவு இதை என்னாலுமே வந்து தனிப்பட்ட விஷயமா என்னால பண்ண முடியுமான்னு கேட்டாது. ஏன்னா நான் இதுல நிறைய துரோகங்கள் அனுபவிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனை, ஈவன் வந்து ஹேர் ஃபால் அதிகமாகுது, உடம்பு சரியில்லாம ஆகுது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சோ நான் பகிரங்கமா இந்த இடத்துல வந்து நான் வந்து மீடியா மூலமா நான் வந்து வந்தது எதுக்கு அப்படின்னா, இது அரசு வந்து கொண்டு வரணும். அரசு வந்து இன்னுமே வந்து இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை எடுக்காதது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான்லாம் சரி ஓகே, நம்ம எதுக்கு, நம்ம இந்த வீடு இருக்குது, ஆளுக்கு வந்து சரிமா ஒரு 4000 கொடுத்து நீங்க படத்துல இருங்க, ஒரு சாப்பாடு, ஒரு மாசான வாடகை, சாப்பாடு, ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணி ஏதோ நம்ம வாடகை இருப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலுமே பின்னாடி அவங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு 1000 கதவுகள் திறந்திருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி வளர்க்க முடியும்? நான் சொன்னதை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்படி இருக்கிறப்போ அரசாங்கம் இதுல தலையிடணும். இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து சலுகைகள் மட்டுமே தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனா இருந்தாலுமே எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வேணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு அங்க தனி இடஒதுக்கீடு இருந்தாதான் என்னால உள்ள வர முடியுது. அரசாங்கம் இந்த விஷயத்துல உள்ள தலையிடணும். மாற்றம் வேணும்னா
மாற்றம் வேணாம், நீங்க எக்கேடு கெட்டு போங்க அப்படியெல்லாம் இந்த திமுக அரசு வந்து விடாது. ஏன்னா ஸ்டாலின் அண்ணன் இருக்காங்க, அவங்க கூட வந்து அவங்களோட மனைவி இருக்காங்க. ரொம்ப புரிதல் அதிகமான திருநெல் மக்களை வந்து ரொம்பவுமே அழகா புரிஞ்சுக்கிறவங்க அவங்க எல்லாம். சரிங்களா? சோ அவங்க எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அண்ணனா இது ஒரு ரிக்வெஸ்ட். எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாறினவங்களெல்லாம் விட்டுருங்க. பேப்பரை நான் கசைக்கு தாரேன், இதை திரும்ப நார்மலா கொடுங்க. கொடுக்க முடியுமா? முடியாது. எப்படி இந்த பாருங்க, எப்படி நார்மல் ஆக்கினாலும் அந்த சுருக்கங்கள் பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இந்த பேப்பரோட அந்த அழகே போயிடுச்சு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் மாறினவங்கள விட்டுருங்கிறேன் நான். இந்த நாய்க்கு இங்க வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. இனி மாற போறவங்களை எப்படி கொண்டு வர போறீங்க? இப்ப நீங்க வந்து விதை விதைச்சாதான் நாளைக்கு அது மரமா மாறும், அதுக்கு நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை கையில எடுத்து உள்ள நுழைஞ்சு எங்க தப்பு இருக்கு, யார் தப்பு செஞ்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு மாற்றுப்பாலின குழந்தைகளை பாதுகாக்கணும், மாற்றுப்பாலின குழந்தைகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை பண்ணணும், மாற்றுப்பாலினத்தவருக்கு உண்டான இடஒதுக்கீடை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து திட்டங்களை வகுத்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கிற நிறைய ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு பாதை வந்து ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் நம்ம வந்து வகுச்சு கொடுக்க முடியும். அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். அந்த கல்வி கொடுத்தாலே அவங்க ஒரு மணி நாகரிகமா வாழ நினைப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க சிஸ்டர். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான்லாம் வந்து கார்பரேட் நுழையும் போது என்ன தெரியுமா யோசிப்பேன், இங்க ஒரு 30-40 பேர் வேலை பார்த்தா எப்படி இருக்கும், ஏன் வேலை பார்க்க மாட்டாங்க தெரியுமா? ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து செக்ஸ் ஒர்க் அண்ட் பெக்கிங்ல கிடைக்குது, நான் எப்படி அங்க வந்து வேலை பார்ப்பேன்? அப்ப நான் ஒரு நாயக்கா இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து ஒரு 10 பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 10 பேரை நான் வேலைக்கு அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை நிறைய இடத்துல சால்வ் ஆகும். ஆனா ஏன் அனுப்ப மாட்டோம் அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு உண்டான வருமானமும் அவங்களோட வருமானத்துல தானே இருக்குது. சோ இந்த சிஸ்டமே இப்படிதான் இருக்குது. இதை சரி செய்யணும், அரசு உள்ள தலையிடணும். அப்படி தலையிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் வந்து இந்த உங்ககிட்ட வந்து கத்திட்டு போறேன், இன்னும் 4-5 பேர்கிட்ட பேச போறேன், இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட பேச போறேன், எனக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, என்னைய பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், நானும் எதிர்கொள்ள போறேன். அப்ப நம்ம எங்கிட்டு கூடி வந்து மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போறோம்? நிறைய கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு வச்சிருக்கீங்க, பொதுமக்களுக்கும் நிறைய வேண்டுகோள்கள் வச்சிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். நன்றி. நன்றி.